தண்டவாளத்தில் கல் உள்ளிட்டவற்றை வைத்து ரயிலை கவிழ்க்க திட்டமிட்டு சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் வட மாநிலத்தைச் சேர்ந்த இந்த மூவரும். கோவை மாவட்டம் போத்தனூர் அருகே சிப்காட் பகுதியில் உள்ள தண்டவாளத்தில் இரவில் மைல்கல் மற்றும் இரும்பு ஆகியவற்றை போட்டு வைத்திருப்பதாக பக்கத்து டிராக்கில் சென்ற ரயிலின் லோகோ பைலட் பார்வையிட்டு போத்தனூர் ரயில்வே துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து விரைந்து வந்த தண்டவாள பராமரிப்பு குழுவினர் அங்கு கிடந்த கற்கள், இரும்பு துண்டுகளை அப்புறப்படுத்தி சென்றனர். இதையடுத்து அந்த தண்டவாளத்தில் வந்த டீ கார்டன் விரைவு ரயில் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் பின்னர் அதே தண்டவாளத்தில் வந்த மங்களூர் சென்னை விரைவு ரயிலின் லோகோ பைலட் தண்டவாளத்தில் கற்கள் இருந்ததாகவும் ரயில் அதன் மீது ஏறி வந்ததாகவும் தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து தண்டவாள பராமரிப்பு குழுவினரும் ரயில்வே போலீசாரும் அங்கு சென்று கற்களை அப்புறப்படுத்தியதோடு இது விஷமிகளின் வேலையாக இருக்கலாம் என்று கருதி அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரயில்வே போலீசாரை பார்த்ததும் அங்கிருந்து தப்பி ஓட முயன்ற இளைஞர்கள் மூவரை மடக்கி பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்தனர். மதுக்கரை சாலையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் தங்கியிருந்து பணியாற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ராகேஷ், ஜூஹைல், பப்லு என்னும் அந்த மூவரும் சிட்கோ அருகே உள்ள ரயில் தண்டவாளத்தை பகல் நேரத்தில் கடக்க முயன்றுள்ளனர். இதனை பார்த்த அப்போது பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் மூவரையும் பிடித்து அபராதம் விதித்துள்ளனர். இதனையடுத்து அங்கிருந்து சென்ற மூவரும் அபராதம் விதித்ததை மனதில் கொண்டு ஆத்திரத்தில் ரயிலை கவிழ்க்க திட்டமிட்டு கல் மற்றும் கம்பி துண்டுகளை வைத்ததாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மூவரையும் கைது செய்த ரயில்வே போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வட மாநில நபர்கள் ரயில்களை கவிழ்க்கும் வகையில் தண்டவாளத்தில் கற்களை வைத்த சம்பவம் பல்வேறு சந்தேகங்களையும் அந்த பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது. ஒருவேளை எதிர்பாராமல் அசம்பாவிதம் ஏதேனும் நிகழ்ந்திருந்தால் அதன் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்று அச்சம் தெரிவிக்கும் அப்பகுதி பொதுமக்கள். நாடாளுமன்ற தேர்தல் வரும் நிலையில் வட மாநில நபர்கள் வேறு ஏதேனும் திட்டத்துடன் இதனை செய்தார்களா என்னும் கேள்வியையும் எழுப்பி உள்ளனர்.